வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி ஜிடி 2025க்கான ரிசல்ட் ரிலீஸ் ஆச்சு ரீசெண்டாக தான். அதுலேயுமே எஸ்எஸ்சி வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல மார்க் எடுத்தவங்க ஒரு சிலரோட நேம் வந்து இல்லை. ஓகே, ப்ரூஃபோட தான் நான் வந்து சொல்கிறேன், அதை வெரிஃபை பண்ணிட்டு தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்லை. நார்மலாக ஃபிங்கர் பிரிண்ட் இஷ்யூ இருந்தால் தான் வித்துகள்டெல்லாம் போடுவாங்க. இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்குது, டாக்குமெண்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் தான் அந்த மாதிரி வித்துகளில் போடுறதுக்கே வாய்ப்பு இருக்குது. எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தும் ஒரு சிலரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டில் வராமல் வித்துகள்டில் வந்திருக்கு. ஓகே, இது எதனாலன்னு சொல்லி கால் பண்ணி கேட்டாலும், எஸ்எஸ்சியோட சதர்ன் ரீஜனில் கால் பண்ணி கேட்டாலும் எங்களுக்கே தெரியலை, நீங்கள் வந்து மெயில் அனுப்புங்க, நாங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம், என்னென்னு செக் பண்ண சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 2 ஸ்டூடெண்ட் என்கிட்ட பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் நல்ல மார்க் எடுத்து செலெக்ஷன் ஆகாமல் ஒரு ஸ்டூடெண்ட் பேசியிருக்காரு. அவரோட ஆக்சுவல் மார்க்குக்கு அவர் கொடுத்த ப்ரிஃபரன்ஸ் கிடைக்காம வேறு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடச்சிருக்கு. அவருக்கு வந்து அசாம் ரைஃபிள் கிடைக்கணும் அவரோட மார்க்குக்கு. பட் அசாம் ரைஃபிள் கிடைக்காம அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஆர்பிஎஃப் கிடச்சிருக்கு. அவர் கொடுத்த ப்ரிஃபரன்ஸையும் அவங்க வந்து கரெக்டாக கன்சிடர் பண்ணாங்களா, இல்லைனா என்சிசி கேண்டிடேட்டுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரியலை. பர்டிகுலராக என்சிசி கேண்டிடேட் எல்லாருமே உங்களுடைய ரிசல்ட்டை ஒரு வாட்டி திரும்ப கிராஸ் செக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்த ப்ரிஃபரன்ஸுக்கு உங்களோட மார்க்குக்கு கரெக்டாக தான் உங்களுக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ இவரோட ரோல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இவரோட ஃபைனல் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 77.75. இவர் வந்து ஒரு ஓபிசி கேண்டிடேட். ஓகே, பட் இவரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டு பிடிஎஃப்லேயே இல்லை. ஓகே, ஓபிசிக்கான கட் ஆஃப் வந்து எத்தனை, மினிமம் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 77.67 தான். இவரோட ஏஜுமே கம்மி தான். இவரை யூஆரில் கன்சிடர் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக 76.65 தான். ஓகே, ஸோ அந்த கட் ஆஃபும் அவர் வந்து கிளியர் பண்ணியிருக்காரு. ஓபிசி கட் ஆஃபுமே கிளியர் பண்ணியிருக்காரு. ஓகே, பாயிண்டில் கிளியர் பண்ணியிருந்தாலும் கிளியர் பண்ணியிருக்காரு. பட் இவரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் இல்லவே இல்லை. இன்னொரு கவனிக்க வேண்டிய பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்சிசி கேண்டிடேட் இவர். ஓகே, ஸோ என்சிசி கேண்டிடேட்டுக்கு தான் இந்த மிஸ்டேக் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்சிசி போனஸ் மார்க்கை அவங்க கன்சிடர் பண்ணாமல் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. இந்த மாதிரி தான் இருக்குது, எனக்கும் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இருந்தால் நான் வந்து தனியாக ஒரு டெலகிராம் குரூப் கிரியேட் பண்ணி நம்முடைய சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் அந்த குரூப்புக்கான லிங்க்கை கொடுப்பேன். நீங்கள் டெலகிராம் சேனல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் குரூப்புக்கான லிங்க் கொடுப்பேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு மொத்தமாக எல்லாருமே சேர்ந்து போய் எஸ்எஸ்சியில் கேட்டால் தான் அவங்க வந்து உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஒருத்தர் 2 பேர்னால் மெயில் அனுப்புங்க பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அந்தளவுக்கு சீரியஸாக எடுக்க மாட்டாங்க. இதே மாதிரி தான் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு நடந்துச்சு. நம்ம தான் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்தோம். நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இதே மாதிரி போய் வந்து பார்த்தாங்க, ரிசல்ட் ரிவைஸ் ஆகி வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் வரும், நம்பிக்கையோடு இருங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.